ஹலோ காய்ஸ், திஸ் குமார். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா நார்த் வேல்ஸ்க்கு வந்திருக்கேன். நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஹைக்கிங் பிளான் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 7 to 8 மைல்ஸ் வாக்கிங்கு. கிட்டத்தட்ட இங்கே ரீச் ஆகி 1 மணி நேரம் பக்கமாக வாக்கிங் மட்டும் தரணும். எங்கள் பார்க்கிங்கே கிடைக்கல, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இப்போ டைம் 10, பட் ஸ்டில் ஃபுல்லாக அங்கே ஃபாகு பனிமூட்டமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரியலி நல்லா இந்த ஃப்ரெஷ் ஏரு நல்லாயிருக்கு. வாங்க இன்னும் போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பென்வை பாஸ்ன்னு போட்டிருக்கு. 2.35 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக அங்கே தான் நான் காரை பார்க் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே கார் பார்க் நீரில் ரொம்ப ஃபுல்லாகி அங்கே வெளியவே கார் நிற்கிறனால என்னால் பார்க் பண்ண முடியல. அதனால் அங்கேருந்து இங்கே ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி போட்டு மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரோடு, இதே ரோட்டில் ஒரு 2.25 கிலோமீட்டர் போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க மேப்பு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் சொன்ன பென்னிவை பாஸ்ன்றது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டு இதுதான் ஹில்ஸு. இதுக்கு இதான் இல்லை வழியா. இது வந்து ஜஸ்ட் வாக்கிங். ரிவர் கிராஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஹைக்கிங் மாதிரி மலை மாதிரி ஏறி இந்த ஹெட்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்து இந்த வழியாக வந்துட்டு ரிட்டன் மோடி இங்கே வரதான் இங்கே வரதான் ரிட்டன் வரதான் பிளானு. ஆக்சுவலாக கார் பார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பார்க் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 2.5 மைல்ஸ், மோர் தென் 3 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இங்கே வரத்துக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இது போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சரி, கரெக்டாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இன்னமும் கூட கீழே பார்த்தா அந்த பனிமூட்டம்லாம் கீழே இன்னும் நல்லாவே தெரியுது. கடைசியாக அந்த மேப்பில் பார்த்த லேக் இதுதான். மலைக்கு மேலே இருக்க லேக்கு. பெருசு, ரொம்ப பெருசு. இப்போ வந்து கொஞ்சம் மலைக்கு ஏறி மேலே வர்றது. தண்ணியை பார்க்கும்போது இப்போ குளிக்கலான்னு தான் இருக்குது. ஆனால் இந்த தண்ணியெலாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிரும். உள்ளே இறங்கி இருந்தால் டெட் பாடி தான். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீஸாக இருக்கும். இங்கே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மேலே பனிமூட்டம் இருக்கும். தண்ணி எவ்வளோ சில்லுன்னு பார்த்துங்க. தான் ஏறி இருப்பேன். ரொம்ப மூச்சு வாங்குது. இந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு சர்க்கிள் மட்டும் வருதா,
ஒரு சிலர் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த வேல இப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் முடிப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிப்பாங்க. அது நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணால் போய்க்கலாம். பாருங்க, கொஞ்ச நேரம் இதுக்கு மூச்சு வாங்குது. இதுலேயே இப்போ கஷ்டமானது என்னென்னா, இப்போ செங்குத்தாக இருக்குது. கூட வந்து கேட்டால் இது இருக்குது பார்த்தீங்களா, செங்குத்தாக ஏறுது. பார்த்தோன்னா இது மேலே ஏறணும். தறிக்கு விழுந்தால் ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்க ஆற்றுல தான் வந்து விழுந்துடுவோம். அப்புறம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த கஷ்டம் தான் மேலே ஏறுறது. அங்கே ட்ரை பண்ணுவோம். அப்படி ஏற முடியல, திரும்பி தான் போய் ஆகணும். கஷ்டமாக இருக்கான்னு நினைக்கிறேன். வைத்தான் தாத்தாலாம் இறங்கி வராங்க. கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் ஏறி இருப்பேன். 20 நிமிஷம் டெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா அது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ஹைக்கிங் போயிருக்கும். அதெல்லாம் என்ன தான் இதாக இருந்தாலும் ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்து இல்லாமல் அங்கங்கே கல்லெல்லாம் பிடிச்சி ஏற வேண்டியது இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக ரியல் ஹைக்கிங் போல். வாங்க ஃபர்தராக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம மேலேயே மலையும் மேலே போகிற மாதிரி தான் தோணுது. நிறைய ஏரியாச்சும் நினைக்கிறேன். போகிற கீழே இறங்குறவங்கலாம் இது நிறுத்த 10 நிமிஷம்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அதான் சொல்கிறாங்க. 15 மினிட்ஸு பக்கம் கிட்ட வந்த மாதிரி தெரியுது. ஃபுல்லாக பனிமூட்டம். கிட்டத்தட்ட மேலே ஏறிச்சு. கீழே இருக்க அந்த இங்கே ஆறு இருக்கான பனி ரொம்ப மூடி போகணும், பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பனி அதிகமாகிடுச்சு டைம் ஆகாத. வாங்க இன்னும் தெரிஞ்ச 5-10 நிமிஷத்தில் மேலே ஏறலாம் நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறியாச்சு. தெரியும். ஓகே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். See you next video. Bye.